வணக்கம் மத்தோட இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தா நிறைய ஆட்ஸ்லாம் வருது. என்னன்னா ஜோதிடம் உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க, நீ யாரை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாற்று விதமா. ஏன் இது ஏமாற்று விதமானு சொல்றேன்னா அது ஏமாத்துறது தான். அது ஜாதகம்லாம் பொய் புரட்டுன்னு சொல்லி நிறைய வீடியோவில் நிறைய பேர் பேசிட்டாங்க. சயின்டிஃபிக்கலாக யோசிக்கடா, மற்ற சொல்றதெல்லாம் ஏமாறாதீங்க. இங்கே ஜாதகன்ற பேரில் எவ்வளோ பேரை ஏமாற்றி காசை பிடுங்கி கொளுத்து மாடுகளாக வாழக்கூடிய நிறைய பண்டிகைகளை நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்தோன்னா ஊரில் பார்த்தோன்னா அப்பாவி மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட ஏமாற்றக்கூடிய ஒரு பெரும் வேலை தான் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக அங்கேயும் மக்கள்கிட்ட போயிட்டு அரசியல் படுத்தப்பட்டது. இதெல்லாம் இது ஒரு ஏமாற்ற செயல், ஏமாத்தவங்க, தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு நிறைய பேர் இங்கே அரசியல் படுத்தினாலும் இப்போ மாடர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏஐ வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னா நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இடத்துலையும் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய ஷார்ட்ஸு ரீல்ஸும் பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம தள்ளி பார்த்துட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தோன்னா இந்த ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆடு வருது. என்னன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டு வாழ போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ பேர் கெத்தாக வாழ போகிறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, ஓகே, சொல்லி என்ன பண்ண போகிறேன்? இல்லைங்க, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஏழையாக மாற போகிறீங்கன்னா நான் சில பரிகாரம் சொன்னேன்னா அந்த பரிகாரம் மூலமா நீங்க இன்னும் பணக்காரா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏமாற்று விதமா சில ஆட்கள்லாம் வருது. இந்த ஆஸ்ட்ரோ டாக் பார்த்து அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், நம்ம கமலஹாசன் ஸ்டைல்ல. இப்போ எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அரிக்குது, அது எங்கன்னு கரெக்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. சொல்லுவான், அதுக்கும் சொல்லுவான், சொல்லி காசு கொடுங்க சொல்றேன் அப்படின்றாங்க. அது பார்த்தா இந்த ஆஸ்ட்ரோ டாக்ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சாட் மெசேஜ்ல பார்த்தோன்னா ஃப்ரீ தானா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காசு வாங்குவா. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நீங்க கருதி அவனுக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக நான் ஹெல்ப் பண்றோம், உதவுறதா நீ சொல்றீங்க தானே, அதை நீங்க காசு வாங்காம பண்ணலாம்ல. அப்ப காசு தேவைப்படுது இல்ல. அப்ப நீ மற்றவனை ஏமாத்துறதுக்கு, காசு பறிக்கிறதுக்கு இதை நீ யூஸ் பண்ற. இதெல்லாம் கடந்து எப்படி இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும் அப்படின்றது எப்படி குறிக்கோளா இருக்குன்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் இதுல யூஸ் பண்றாங்க. அதாவது யூடியூபர்ஸ். அடுத்து நம்ம சாந்தானம், நம்ம ஆக்டர் சாந்தானம், அதாவது நம்ம பாக்யராஜ் சார், அவரோட பையன் சாந்தானம். அந்த சாந்தானோட ஒய்ஃப் அவங்க பேசுறாங்க, பாருங்க ஆஸ்ட்ரோனட் எவ்வளவு சூப்பர் தெரியுமா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் நீங்க நம்புங்க, யூ ஷுட் பிலீவ் அப்படின்னு நான் சொல்லல. அப்புறம் ஏன் நீங்க சொல்றேன்னு ஒரு கேள்வி வரும்ல. நீங்க நம்புன்னு சொல்லல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, அதை பிடிச்சிருந்தா நீங்க வாங்குவீங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க அப்படின்னு வேறு அக்கா பேசுறாங்க. முதல்ல அந்த வீடியோ பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. நம்பிக்கை இல்லையா? ஒரு டீல் வச்சுக்கலாமா? என்ன டீல்? ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஃபில் பண்ணுங்க, என்ன கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். டேட் ஆஃப் பர்த் போட்டு எனக்கு கோழியும் கோட்டர் பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்கலாமா? என்னது இது? அதனால என்ன ஸ்விக்கி ஜொமேட்டோவா? நம்ம எதுக்கிட்டாலும் ஆர்டர் பண்ணால் அது கொடுக்கறதுக்கு என்னம்மா பித்தலாட்டம் இது? சரி, அடுத்ததான் சொல்றேன் பாப்போம். மூஞ்சிலாம் மாறுது. இந்த விஷயம் எவ்வளவு கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. நான் யாருக்கும் சொல்லவே இல்லை. எப்படி இவருக்கு தெரிஞ்சது, இந்த அஸ்ட்ராலஜருக்கு தெரிஞ்சதா நான் நம்பவே முடியல. அப்ப நம்ம தானே ஆகணும். அது என்ன விஷயமா? இந்த விஷயம் யாருக்குமே நான் சொல்லலை, அது எனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். என்னம்மா அப்படி ஒரு விஷயம்? அது அந்த விஷயம் என்ன விஷயம் அது? ஆனா அப்படி தெரியாத விஷயத்த இவருக்கு தெரிஞ்சிச்சான். யாருங்க? இந்த ஆஸ்ட்ரோ டாக்ஸ் அவருக்கு தெரிஞ்சிச்சான். அவர் ஸ்கேன் பண்றாரு. அது பார்த்தோன்னா இந்த சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட் பார்த்தோன்னா பூமி ஸ்கேன் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி இவர் ஸ்கேன் பண்றாரு. இந்த ஆஸ்ட்ரோ டாக்னு ஒரு சேட்டலைட் இவங்க அமுச்சு விட்டாங்க. இது அமுச்சு விட்டு இது எங்க போகுதுன்னா நம்ம ISS இருக்குல்ல, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுல போய் ஒட்டிக்கும், ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்கேன் பண்ணும். அதாவது எங்க ஸ்கேன் பண்ணணும்னா ஒவ்வொரு மனுஷனும் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி இவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் தேடி 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 பார்த்து சொல்லும் இல்ல. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறந்த தேதி வச்சு, அதாவது இவன் இந்த நேரத்துல இந்த டைம்ல பிறந்தான்னா இவனை பத்தி நான் A to Z நான் சொல்லிடுவேன் அப்படின்னு காலங்காலமா உருட்டு இருக்குல்ல, அந்த உருட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். உன் டேட்டா பர்த் கூட நான் சொல்றேன், சொல்லி என்ன பண்ண போற? இல்ல என்னோட ஃபியூச்சர் இப்படிதான் அமைய போகுது, இல்ல இது இன்னும் பெருசா மாத்தலாம், இன்னும் அது சூப்பரா மாத்தலாம் அப்படிலாம் நீ கணிக்கிற. நீ கணிச்சு ஒரு அறிவா சொல்லக்கூடிய நீ ஏன்பா உன் ஃபியூச்சரை நீ மாத்திக்க முடியல? நீ இதை வச்சு இன்னும் பெருசா ஆகலாம்ல. இன்னும் இந்த ஃபீல்டுக்கு வராம, அதாவது இந்த ஆஸ்ட்ரோ டாக் இந்த ஃபீல்டுக்கு வராம வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு அதானி அம்பானி விட இன்னும் பெரிய பணக்காரனா நீ ஆகலாம்ல. ஏன் அந்த ஃபீல்டுக்கு போகணும் தானே, அது நல்லா இன்னும் காசு பணம் பார்க்கலாம்ல. அப்ப உன்னாலே முடியாத ஒண்ணு மத்தவங்களுக்கு நான் அறிவுரை சொல்லி இவங்களை இப்படி திசை மாத்தி விட்டா இவங்க இன்னும் பணக்கார ஆயிடுவாங்கன்றது எந்த வகை நாயம் இது? இது யாரை ஏமாத்துற? அப்ப இதுலதான் நமக்கு என்ன புரியுதுன்னா, நீ கல்லா கட்டுறதுக்கும் நீ உண்டியில நிரப்புறதுக்கும் உனக்கு காசு தேவைப்படுது.
அப்ப இந்த மாதிரி எவனா கேரங்களை எவனா இருந்தாங்கன்னா அவன் தூக்கி ஏமாத்தி, தம்பி வாடா நான் ஜாதகம் சொல்றேன், நீ யாருன்றது நான் சூப்பரா சொல்றேன் வாடா கணிக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்துறது. அதாவது மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாரி நம்ம இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணுன்றது பண்றானோ. அது பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த ஆஸ்ட்ரோ டாக் பார்த்தோன்னா நிறைய சோசியல் மீடியா நம்ம வந்து பார்க்கும்போது அடிக்கடிக்கு வருது இந்த ஆடு. அதுவும் பார்த்தோன்னா அழகழகான மாடர்ன் கேர்ள்ஸ் வச்சு ஒரு வந்து ஐடி ஃபீல்டு அந்த பேக்ட்ராப்ல வந்து உட்கார வச்சுலாம் பேசினா ஒரு நம்பகத்தன்மைக்கு மக்கள் வந்து ஏமாத்திடலாம், ஈஸியா வந்து நம்ப வச்சிடலான்றதுக்காக இப்படி உருட்டு வந்து இவனை வந்து புதுசா ஒரு டீம் வந்து இறங்கியிருக்காங்க. இதுல வந்து நிறைய வீடியோல பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா சில கமெண்ட்ஸ் பண்ண முடியல. அதையும் தாண்டி ஒரு சில வீடியோ போய் கமெண்ட்ஸ் போய் பார்த்தோன்னா கழிவு ஊத்துறாங்க. யாரு ஊத்துறாங்கன்னா பொதுமக்கள் தான். தமிழ்நாட்டை சார்ந்த பொதுமக்கள் கழிவு ஊத்துறாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரியுது, டேய் இதெல்லாம் ஒரு குழப்படா, போய் வேற வேலை பாடுறான்னு சொல்லி போடுறான். ஏன்னா இதுதான் தமிழ்நாடு முற்போக்கு மண். அதாவது இந்த மண் வந்து ஆன்மீகம் பழகுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கடவுளை வணங்குவாங்க, மனுஷனா பார்ப்பாங்க. இந்த மாரி மூட நம்பிக்கையை கொண்டு வந்து ஏமாத்துற விதமா நீ வந்து கம்ப சுத்தனா மக்கள் செருப்பு கழட்டடிப்பாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி மூட நம்பிக்கை சார்ந்த நிறைய வீடியோக்கள் வந்தா கூட அந்த வீடியோல பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் கருத்து கிட்டத்தட்ட 90% மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா முற்போக்கு சார்ந்த சில கருத்துக்கள் தான் இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். அதுல என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போடுற மட்டும் நம்ம வாசிப்போம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு, ஆனா தான் கடவுள்ன்றான் தெரியுமா, அவனை நம்ப மாட்டாங்க. ஸோ அதற்காக ஒரு சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுவோம். என்ன பண்றீங்க டேய்? இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு நார்த்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன். அதாவது கையில் பார்த்தோன்னா அந்த மயில் இறகு அதை வச்சுட்டு பார்த்தோன்னா பெண்கள் வந்து பார்த்தோன்னா கீவா வந்து உட்காந்துருக்காங்க லைனா. அதில் வந்து இவனை வந்து தாண்டி போட்டுக்கிறாங்க. என்ன அருள்றாது, என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் தாண்டி போகிறதால, இப்படி உராசினி போகிறதால அந்த பெண்கள்லாம் வந்து நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த நோய் வராது, பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றது சொல்ல வரீங்களா? என்னடா முட்டாள்தனமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றுறாங்க. அது கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. அதுல முத கமெண்ட், இப்படியே ஒண்ணுக்கு போங்கடா அப்படின்னு மாரி வருது. அடுத்து, சங்கிகள் தவறாமல் பார்க்கட்டும். சங்கிகள் தவறாமல் பார்க்கட்டும். நம்ம ஏன் சங்கின்னு தெரியுமா? இந்த பிற்போக்கா, அதாவது மாட்டு சாணி, மாட்டு கோமின் குஷ்டி யோசிக்கிற சில பேர் பேசணும் தெரியுமா, அவனை தான் நம்ம சங்கின்றான். அதுலதான் பார்த்தோன்னா ஒருத்தர் தெளிவாக போட்டுக்கிறாரு, சங்கிகள் தவறாமல் பார்க்கட்டும் அப்படின்னு. அடுத்து, பிஜேபி இப்படிப்பட்ட மக்களை உருவாக்கிதான் ஆட்சியில் வருகிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு சின்னதா மதவெறியை தூணா போதும். அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க, இங்க உள்ள முஸ்லிம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்க, இங்க உள்ள முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் அடிச்சு விரட்டணும் அப்படின்னு ஒரு மதவெறி தூண்டு விதமா ஒரு பேசினா போதும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சங்கிகள் பார்த்தோன்னா காலங்காலமா பார்த்தோன்னா நம்ம கூட வாழக்கூடிய முஸ்லிம் மக்களை பார்த்து இவனால்தான் இந்துக்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்து, நம்மளோட மதத்தை வந்து அழிக்க பாக்குறவங்க. எப்படி சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய மக்கள் அவங்க பெரும்பான்மை மதத்தை வந்து அழிக்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா வந்து புருடா விட்டு இவன் வந்து பெரும் மத கலவரத்தை வந்து ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா ராமர் கோயில், அயோத்தி, பாபர் மசூதி அது எப்படி உருவாச்சுன்றது, அந்த கலவரம் எப்படி நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் வந்து திருப்பரங்குன்ற ஒரு இஷ்யூ எடுத்து ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை வந்து ஏற்படுத்தலாம்னு சொல்லி இந்த சங்கிகள் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக தான் தமிழ்நாடு மக்கள் வந்து தொடர்ந்து செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இயக்கங்களும் யாரு வந்தாலும் அவங்க வந்து செருப்பை கழட்டி வந்து அடிக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு மண். அடுத்த கமெண்ட், மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. அடுத்து, உங்களுடைய பக்கத்தில் தப்பா எழுதக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் கர்மம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த சில வீடியோக்கள் வந்தா கூட இதை வந்து முற்போக்கா மக்கள் இங்க வந்து யோசிக்கிறாங்க, திங்க் பண்றாங்க. அதனாலதான் இங்க வந்து பிஜேபி போன்ற சில சங்கிகள் மதவாத கட்சிகள் வந்து இந்த மண்ணுல வந்து இடம் பிடிக்க முடியல. அடுத்து நம்ம ஆஸ்ட்ரோ டாக்க வருவோம். அடுத்து பார்த்தோன்னா ஒரு யூடியூபர், அவனை வச்சு இதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆட் பண்ணிருக்காங்க, பார்ப்போம். நானுமே ஆரம்பத்துல ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் வாழ்க்கையில பட்ட அடிகள் அப்படி. இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எங்க அம்மா வந்து ஏதாவது ஜோசியம் போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. பல்லவி அப்படிங்கிற ஆஸ்ட்ராலஜரை பார்த்தோம். அவங்க வந்து நான் ஆஸ்ட்ரோ டாக்ல மீட் பண்ணேன். அவங்கள்ட்ட ஜஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் சொன்னேன். என்னை பத்தி A to Z எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. A to Z எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் ஒரு முள்ள மாதிரி, நான் ஒரு முடிச்சு வைக்கி, நான் வந்து இவ்வளவு கேவலமானவன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்களா ஓப்பனா. சொன்னவனே தாங்க, ஐயோ மேடம் என்ன மேடம் இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னு பயந்துடா மாடுது.
ஸோ பையன் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து நம்பிட்டான்னு சொல்ல முடியாது. இவனுக்கு காசு வந்து இந்த மார்க்கெட்டிங்காக பண்ணுறான், அதை நிறைய பேசுகிறான், அதை முழுசெல்லாம் பார்க்க முடியல. அதே மாதிரி தான் நம்ம சாந்தானோட ஒய்ஃப், அவங்களுக்கும் பார்த்தோன்னா காசு வருது, இது ஒரு மார்க்கெட்டிங்காக நம்ம பண்ணுவோம் அப்படிங்க பண்ணுறாங்க. அதாவது காசு சம்பாதிக்க பல வழி இருக்குது, எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். இந்த மாரி ஒரு ஆட்ல நீங்கள் வந்து நடிக்கலாமா, பண்ணலாமா? இது வந்து ஒரு ஏமாற்று விஷயம், ஏமாற்று வேலைன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அப்படி பண்றீங்க? அதாவது சில பேர் பார்த்தோன்னா நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சில பேர் வருவாங்க. சில பேர் பார்த்தோன்னா எப்பா நீ மட்டும் தயவுசெய்து மக்களுக்கு இது நல்லது செஞ்சிடாத, நீ செய்யாம இருக்குது பெரிய வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இது இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்படி நீங்க காசுக்காக, ஒரு அல்ப காசுக்காக இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் பண்றதால எத்தனை அப்பாவி குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படும். எவ்வளவு பேர் பார்த்தோன்னா இன்னும் பார்த்தோன்னா மூட நம்பிக்கையில மூடிக்கு வாழ்றான். ஓ இதெல்லாம் உண்மைதான் பழகுது, இன்னைக்கு வந்து டிவிலே பேசுறாங்க, இன்னைக்கு வந்து போன்லேயே பேசுறாங்க, இதெல்லாம் ட்ரூ பழகுது, நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு கேட்க காசை கொடுத்தா அவன் வந்து ஏமாறது மட்டும் இல்லாம அவன் சோம்பேறி ஆயிடுவான். கடைசி வந்து மனசு உடஞ்சு அவனோட லைஃப் வந்து வேற ஒரு நிலைமைக்கு போயிடும். அப்ப தயவு செய்து உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா வேற வேலை பாருங்க. இதெல்லாம் ஒரு வேலைன்னு வந்து நீங்களாம் ஒரு செலிபிரிட்டி, உங்களை நம்பி இதோ ஒரு ஆடு, இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது? இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் தயவு செய்து நம்பாதீங்க. இவங்க மட்டும் இல்ல, இதை விட மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி கூட்டு வந்து உட்கார வச்சு பேசினா கூட தயவு செய்து மக்கள் நம்பாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம் சொல்றேன். நீயா நானாவில் ஒரு வீடியோ, இந்த வீடியோ முதல்ல பாருங்க, இதை பார்த்துட்டு பேசுவோம். பிறந்த நேரம் சொல்றேன் சார், பிறந்த நேரம் as a டாக்டர் நான் சொல்றேன், ஒரு தாய்க்கு பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறம் 10 ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் தாண்டி தான் குழந்தை வந்து வெளியே வரும். அப்ப குழந்தை வெளியே வரும்போது தலை சுத்தி பாப்பா வெளியே எடுப்போம், தொப்புள் கால் கட் பண்ணுவோம், தொடைப்போம், டோக்கன் கட்டுவோம், அம்மாக்கு தாய்ப்பால் குடிதான் பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் 17 டெலிவரிஸ் நடக்கும். இந்த 17 டெலிவரிஸ்க்கு திடீர்னு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷனுக்கு நான் தூக்கி போட்டு பாப்பா வெளியே எடுப்போம். அங்க உயிர் தான் போவோம். அப்புறம் நாங்க சாவகாசமா டீ சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு. அந்த நேரத்துக்கு கொண்டு போய் நீங்க ஜாதகம் கிடைக்கிறீங்களா? ரெண்டாவது படி உண்மையா பார்த்தோன்னா ஒரு தரமான வீடியோ. தயவுசெய்து உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்ல நீங்க பாருங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் இருக்குல்ல, நம்ம எதை வந்து யோசிக்கிறோம், கரெக்டான டைம்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு, இந்த நேரத்தை வச்சு இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து எழுதுனா போதும், இதோட வாழ்க்கை என்னன்றதை முன்கூடி வந்து கணிச்சிக்கலாம். அப்படி கணிச்சு என்னடா பண்ண போறீங்க? டாக்டரே சொல்றாரு, நாங்க சவகாசமா வந்து எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாங்க எழுதுன்றாரு. அப்ப இந்த ஒரு நேரத்தை வச்சுதான் நீ வாழ்க்கை வந்து கிழிச்சிருவியா? முதல்ல இவன் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றானே, அதனால நல்ல நேரம் கெட்ட நேரம். சரி, நல்ல நேரத்துல மட்டும் தான் நம்ம வந்து வாழ முடியுமா, சுவாசிக்க முடியுமா? அப்ப அந்த கெட்ட நேரத்துல வந்து செத்துருவாங்களோ, நரத்துக்கு போய் சேர்ந்துருவோமோ? அதனால வந்து கெட்ட நேரம். கெட்ட நேரத்துல வந்து காத்து எதுவும் வராதா, சுவாசிக்க முடியாதா? கெட்ட நேரம் ஒண்ணு வந்து எங்கடா இருக்கு, நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றது. அதாவது பார்த்தோன்னா இந்த வெட்டிங் ஃபீல்ட்ல பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர்ல பார்த்தோன்னா காலையில் தான் நல்ல முகூர்த்தம், காலையில் தான் வந்து மேரேஜ் பண்ணணும். ஈவினிங் டைம்லாம் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ராவு காலம், அந்த டைம்ல வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, அது வந்து கெட்ட நேரம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து நிறைய மேரேஜ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனா வெள்ளக்காரன் பார்த்தோன்னா ஈவினிங் டைம்ல தான் சர்ச்சில் மேரேஜ் பண்றான். இவனு வந்து எது வந்து ராவு காலம், எது வந்து கெட்ட நேரம் சொல்றானோ அப்பதான் மேரேஜ் பண்றான். அவன் டைம் பார்க்கறது கிடையாது. அவன் என்ன டைம் பார்க்கறான்னா, எல்லாரும் வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக டைம்ல வாங்க ஈவினிங் டைம்ல, அப்ப நாங்க மேரேஜ் பண்றோம், வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்ற ஒரு தோணல் தான் பண்றான். அதாவது எல்லா மதத்திலும் சில மூட நம்பிக்கை இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க மார்னிங் தான் வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயம் இருக்குல்ல, ஆனா வந்து ஈவினிங் வந்து ஒரு பேட் டே, அது ஒரு வந்து ராவு காலம், அது ஒரு கெட்ட நேரம் சொல்லலாம் தெரியுமா? அப்ப பண்றான்ல, அப்ப நம்ம வந்து யாரோட கம்பேர் பண்ணா, வெள்ளக்காரனோட கம்பேர் பண்ணோம். நம்ம வந்து எது வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவு காலம் இப்படின்னு பார்த்து வாழ்றோம், அதே நேரத்தை தான் வெள்ளக்காரன் உழைக்கிறான். உழைச்சி அவன் முன்னுக்கு வரான், சம்பாதிக்கிறான், வளர்ந்து எங்கேயே போயிட்டே இருக்கான். அப்ப இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா, உழைப்பு தான் முதல்ல முக்கியம். உழைச்சா மட்டும் தான் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, மற்றவங்க பேச்சு நீ கேட்டு நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தோன்னா சோம்பேறி தான் இருப்பீங்க. இந்த வீடியோட இறுதியா நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ டாக் இன்னும் சில வந்து வெப்சைட் மூலமா சில வந்து நிறைய பேஜ்லாம் வருது. தயவுசெய்து மக்கள் இதை வந்து நம்பாதீங்க. இது வந்து முழுக்க ஒரு மூட நம்பிக்கை, உங்களை ஏமாத்துற விஷயம். அதாவது உங்ககிட்ட காசு பறிக்கணும், அதை பறிச்சு ஆட்டையை போடுறதுக்கு தனக்கு ஏன்னா தோன்றதை சொல்ல வேண்டியதான். அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது, நீங்களா மூட நம்பிக்கையில வந்து இருக்காதீங்க, வாடாதீங்க. ஏன்னா 80-90% மக்கள் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு போயிட்டு ஒரு நேரடியாக இப்போ வெளியே போறீங்க, ஏன்னா ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஜாதகம் சொல்றேன், நேரம் சொல்றேன், டைம் சொல்றேன் அப்படின்ட்டு இப்படி ஏதாவது மூட நம்பிக்கை எதனா பேசுனீங்கன்னா மக்கள் எதனா பார்த்துட்டு இது பைத்தியம் இல்லை, இது மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு. தயவு செய்து இந்த உலக ஃபேமஸான மாடல்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தோன்னா மக்களை வந்து நம்ப வச்சு அதுல வந்து நீங்க காசு பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கு தயவு செய்து வேற வேலை பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்ற இந்த ஆடை பத்தி இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.